அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை தொகுதிகளில் ஜூன் 13ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், அரவக்குறிச்சி தஞ்சை தொகுதிகளுக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழகத்தில் இருக்க அத்தனை அதாவது 234 தொகுதிகளுக்கும் 16ஆம் தேதி தேர்தல் நடத்துவதாக இருந்தது. எங்களுடைய அப்சர்வர்ஸை நாங்க அங்க நியமிச்சோம், எங்களுடைய பார்வையாளர்களை நாங்க அங்க நியமிச்சோம். அந்தந்த தொகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பணங்கள் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்தது எங்களுக்கு தெரிய வந்தது. கையும் களவுமாக பிடிபட்டார்கள். முதல் தகவல் அறிக்கையும் காவல்துறை பதிவு செய்தது. இது இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற அங்க இருந்தாங்க. 2 தொகுதிகளில் கடுமையான கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததால 2 தொகுதிகள் மட்டும், அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகள் மட்டும் 23ஆம் தேதி தள்ளி வச்சோம். சரி, 23 மேயாவது தேர்தல் நடத்தலான்னு பார்த்தா மீண்டும் பணம் கொடுக்கிறது, இலவச பரிசு பொருட்கள் கொடுக்கிறது மற்றும் லிக்கர் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க நிறுத்தவே இல்லை. அதனால நாங்க மீண்டும் 23ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி தள்ளி வச்சோம். சரி, ஜூன் 13ஆம் தேதியாவது தேர்தல் நடத்தலான்னு பார்த்தா இதேதான் அங்க தொடர்ந்து நடக்குது. இந்த நிலையில ஓட்டு போடுறவங்க சுயமாக முடிவெடுப்பது மிக மிக கடினம். ஏன்னா இவங்க பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்க, ஓட்டு போட பணம் கொடுக்கறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் நிலைமையில் அங்கே தேர்தலை நியாயமாக நடத்த முடியாது அப்படிங்கறதுல எங்களுக்கு, அதாவது தேர்தலை நியாயமா நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. இப்ப தேர்தல் நடைபெற்றால் அங்கே நியாயமாக நடக்காது என நாங்கள் நம்புகிறோம். இதன் காரணமாக தேர்தலையே நாங்க ரத்து பண்றோம். எப்ப தேர்தல் அப்படிங்கறத நாங்க புதிதாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சலீம், இந்த 2 தொகுதிகளின் தேர்தல் தொடர்பாக தமிழக ஆளுநர் எழுதிய கடிதத்திற்கு தேர்தல் ஆணையம் என்ன கருத்து தெரிவித்திருக்காங்க? இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக ஆளுநர் அப்படி ஒரு கடிதத்தையே எங்களுக்கு எழுதியிருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. எல்லாரும் இது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே 26ஆம் தேதி எங்களுக்கு தமிழக கவர்னர் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது தேர்தல் ஆணையத்திற்கு. ஏன் தமிழக கவர்னர் எழுதுறாங்க அப்படின்னா, இந்த 2 தொகுதிகளில் எங்க தேர்தலை ஒத்தி வச்சாங்களோ ஜூன் 13ஆம் தேதிக்கு, அதாவது தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி இந்த தொகுதியில் இருக்கும் அதிமுக வேட்பாளர் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, சீக்கிரம் தேர்தலை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதன் காரணமா கவர்னர் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி விரைவில் தேர்தலை நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜூன் 1க்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநருக்கோ நாடாளுமன்றத்திற்கோ தேர்தல் ஆணையத்தை இந்த தேதிக்குள்ள தேர்தலை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதாவது ஆளுநர் தேர்தலுக்காக அழைப்பு விடுக்கலாமே தவிர மக்களை அழைக்கலாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையம் தான் என்னைக்கு தேர்தல் நடைபெறணும் அப்படிங்கிறது முடிவு பண்றது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். இந்திய அரசியல் சாசனத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு என்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையில யாரும் தலையிட முடியாது, ஆளுநரும் தலையிட முடியாது. அதே மாதிரி நாடாளுமன்றம் எப்படியெல்லாம் தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை போடலாமே தவிர என்னன்னைக்கு தேர்தலை நடத்தணும் அப்படிங்கறது முடிவு பண்றது தேர்தல் ஆணையம் தான். ஆக தேர்தலை ஒத்தி வைப்பதற்கு ஆளுநரிடம் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலை ஒத்தி வைப்பது, தேர்தலை ரத்து செய்வது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த தேர்தலை நியாயமா நடத்த முடியாது அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் உணருவதால் தேர்தலை ரத்து பண்றோம், புதிதாக தேதி அறிவிப்போம். ஆளுநர் இப்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்க கூடாது அப்படிங்கறத நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க.